நான் என்னுடைய 9வது வயதுல ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணேன். நாங்க மிஷனரிஸா குஜராத்ல இருக்கும்போது பல பாடுகளை பட்டிருக்கிறோம். எங்க அப்பா பீகார்ல மிஷனரியா இருக்கும்போது அடிச்சு காவால தூக்கி போட்டு போயிட்டாங்க. பல அடிகளை கர்த்தருக்காக பட்டிருக்கிறார். எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்க அம்மா தண்ணியில சர்க்கரை கலந்து தருவாங்க, சாப்பிடுறது வழி இருக்கிறாது. 9வது வயதுல என்னுடைய அறையை நான் பூட்டி கொண்டு 2 ஜெப விண்ணப்பம் தான் பண்ணேன். அழுதேன். ஆனா எனக்கு தெரியல இது யார் என்ன பண்ண ஏவுகிறார். அன்பு ஆண்டி சொன்னாங்க, வாக்கு கடங்கா பெருமிச்சுகளோடு உங்களிடத்திலிருந்து விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறார். ஏன்னா உங்களுக்கு ஜெபம் பண்றது எப்படின்னு தெரியாது. நீங்க ஜெபம் பண்ண தொடங்கினாலே உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை என்ன தெரியுமா? உங்க ஞானத்துல பண்ணுவீங்க. உங்க ஞானம் ஆண்டவருக்கு முட்டாள்தனம், அது ஒரு மூடத்தனம். ஏன்னா நம்மளுடைய ஞானத்துல நம்ம போகும்போது அந்த இடத்துல ஒன்னும் சாதிக்க முடியாதுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை உங்க ஞானத்துல பண்ண முடியாது. இது கர்த்தருடையது, கர்த்தர் செய்ய வைப்பார். நான் இருந்து அழுதேன். ஆண்டவரே, அப்ப எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது, என்னை கொல்லுங்க இல்லைன்னா என்னை பயன்படுத்துங்க. இது யாரையா சொல்லியான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். பேசி இந்த வார்த்தையை 2.5 மணி நேரமா ஒரு மந்திரம் ஓதுற மாதிரி ஓதுறேன். என்னை கொல்லுங்க இல்லை நான் எடுங்க, என்னை கொல்லுங்க நான் எடுங்க. ஜெபிக்க 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 என் வாயெல்லாம் மறுத்து போச்சு. கொஞ்ச நாள் எனக்கு என்னன்னா அந்த இடத்துல அவ்வளோ சாப்பிடவும் மாட்டேன். 2-3 நாள் ஒழுங்கா கூட சாப்பிடல. ரொம்ப பலவீனாகி வாயெல்லாம் மறுத்து போயிடுச்சு. கரெக்டா 2 மணி கழியுது இரவு. என்னுடைய இருட்டு ரூமுக்குள்ள ஒரு வெளிச்சம் வந்தது. நான் நினைச்சேன் எங்க அம்மா ஒருவேளை திறந்துட்டு உள்ள வந்துட்டாங்களோ. இல்ல, அப்ப எனக்கு தெரியல. என் பக்கத்துல வந்து என் கையை ஒருத்தர் பிடிச்சாரு. 9வது வயதுல நடந்தது. இன்றைக்கு இந்த வெறித்தனமா ஓட வைக்கிறாருன்னா தேசத்தின் கடையாந்திரோட கொண்டு போயிட்டாரு. அற்புதங்களை காண செய்றாரு. 9வது வயசுல என்ன ஒருத்தர் தொட்டாரு. என்னை தொட்டு என் கையை பிடிச்சி, என் கையை எனக்கு யாரும் கையை பிடிக்கிறாங்கன்னு தெரியுது. என்னமோ எனக்கு உணருது. அப்ப நான் நினைக்கிறேன், ஓகே என்னமோ நடக்குது. ஏன்னா நான் என் வாயெல்லாம் மறத்து போயிடுச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல, ரொம்ப வீக்கா இருக்கிறேன். என் கண்ணை திறந்து பார்க்கும்போது எவரை பத்தி நம்ம பேசுகிறோமோ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து, மகனே நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் அறையில உட்கார்ந்து என்ன ஆசீர்வதிக்க தொடங்கினாரு. உண்மையை சொல்லுகிறேன், இயேசு உங்க பக்கத்துல வந்துட்டாருன்னா உங்களுக்கு கேள்வி என்பதே இருக்காது. ஏனென்றால் நீ பிளாங்க் ஆயிருவ. அவருடைய மகிமையில் நீ சந்தோஷமா மாத்திரதா இருக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், பரலோகத்துல கவலை கஷ்டம் உண்டாங்க சொல்லுங்க. அந்த பரலோகமே உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்களுக்குள்ள கவலை கஷ்டம் இருக்குமா? மறந்துருவீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறேன். அப்ப இன்னும் நீங்க அவர் பக்கத்துல வரதான் உங்களுக்குள்ள இருக்க சுத்திகரிப்பு அதிகமா இருக்கும். நீங்க சுத்திகரிக்கப்படாம உங்க வாழ்க்கை மாறாது. நீங்க சுத்திகரிக்கப்படாம உங்க ஜீவியத்தில் ஒரு அற்புதம் நடக்காது. சரி, நான் ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், உடனே ஆண்டவர் சுத்திகரிச்சிட்டாரா? இல்ல, இன்னும் சுத்திகரிக்கப்படணும். அதான் இன்னும் கிட்ட, இன்னும் கிட்ட கொண்டு வாங்க ஆண்டவரே, என்னால முடியல. இன்னும் அந்த மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை, மகிமை மேல மகிமை. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டா போதுமா? கிறிஸ்தவனுக்கு டெய்லி ரட்சிப்பு உண்டாகணும், டெய்லி பரிசுத்தமாக்கப்படணும், டெய்லி நீ சுத்திகரிக்கப்படணும். என்னை அன்றைக்கு தொட்டார். என்னுடைய 9 வயதுல ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. நான் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள், வறுமைகள், குஜராத்தில் அவ்வளோ பிரச்சனைகள், எதிர்ப்புகள்னால என்னுடைய தம்பிக்கு கிட்னியில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சில எதிர்ப்புள்ளவங்களால சில உபத்திரவங்கள் பற்றி கிட்னியில் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரம்னு ஒரு பிரச்சனை வந்தனால இந்த இடத்துல வந்துட்டோம். அப்போ அந்த இடத்துல கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறாங்க. பல கஷ்டங்கள் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒன்றுமே என்னால் முடியாதுன்னு சொல்கிற சூழ்நிலை தான் இயேசு என்னை சந்தித்தார். பாருங்க, ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கணும்னா முதல்ல உங்களை தனிமைப்படுத்துவார். நீ தனிமைப்படுத்தப்படாம நீ சுத்திகரிக்கப்பட முடியாது. நல்லா நீங்க நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சொல்லுங்க சமீபமா இருக்கிறார். உன்னை உடைச்சதுக்கு காரணமே உன் பக்கத்துல வர்றதுக்கு தான். இல்லைன்னா அவரால் பக்கத்துல வர முடியாது, நீயும் வர மாட்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உடைத்து உருவாக்குகிற தெய்வம் நான். உன்னை உடைக்கிறது மாத்திரம் இல்ல, உன்னை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறேன். யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உன்னை உடைச்சதுக்கு காரணமே உன்னை சுத்திகரிக்க தான். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க சுத்திகரிக்கிறதுக்கு. என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. உன் பாவங்கள் அவனை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:8 ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக இறந்தபடியினாலே, செத்தபடியினாலே அவர் மரித்திருக்கிறார்.